சரி டாக்டர், இந்த அறிவுத்திறன் குறைபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அறிவுத்திறன் குறை வராமல் இருக்க முதல்ல 3 விதமான காரணங்கள் சொன்னேன் இல்லையா? அதாவது குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கிற காரணங்கள், அடுத்தது குழந்தை பிறக்கும் போது ஏற்படும் காரணங்கள், குழந்தை பிறந்த பிறகு ஏற்படும் காரணங்கள். இதுக்கு ஏற்ப நாம் ஜாக்கிரதை பண்ணிக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளமே வராது. பிறக்கிறதுக்கு முன்னால் காரணம்னு சொல்லும்போது மரபு வழி ஆலோசனைகள், ஜெனட்டிக் கவுன்சிலிங்னு சொல்கிறோம் இல்லையா? எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேருக்கு இருந்திருக்குது, இன்னென்ன மாதிரி குறைகள் இருந்திருக்குது. அதில் டாமினன்ட் ரிசசிவ்னு சொல்கிறோம். நிச்சயமாக வரக்கூடிய, அதாவது 3இல் 1 பங்கு வரக்கூடிய வாய்ப்பு, 4இல் 1 பங்கு வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது 4இல் 3 பங்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், இது டாமினண்ட்டாக இல்லை ரிசசிவா. அடுத்தது ஆண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நாம் கால்குலேட் பண்ணி சொல்லலாம். இந்த ஆலோசனை பெறுவது அது அவசியம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிளட் மேட்சிங் கூட சரியாக இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஏதாவது முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமா? சர்க்கரை வியாதி இருக்குது, முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமா? தைராய்டு குறைச்சலாக வேலை செஞ்சிட்ருக்கு, முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமா? இந்த மாதிரி பிளான் பண்ணி கன்சீவ் பண்ணோம்னா, அதாவது குழந்தை தரிக்கும் போதே நீங்கள் திட்டமிடணும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா குழந்தை தரிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கே 3 மாதம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி பிளான் பண்ண முடியும்? குழந்தை தரிச்சிருக்குதா, இல்லை நான் குழந்தை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கே தயக்கப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. அப்படி கூடாது. குழந்தை தரிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் பிளான் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, எதா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குழந்தை தரிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆலோசனை கேட்டு திட்டமிடணும். இது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை உருவாகும் போது வேறு ஏதாவது, இப்போ மெயினாக இந்த உடம்புல தடிப்பு ஏற்பட்டு அம்மை வாரி போட்டு ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஜுரம்லாம் வரும்போது நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிடுறோம். 3 நாளில் போயிடுச்சு, 5 நாளில் போயிடுச்சுன்ட்டு. முதல் மாதத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆலோசனை பெற்று அது என்ன ஃபீவர், அது குழந்தைய பாதிக்கக்கூடிய ஃபீவரான்னு பார்க்குறது நல்லது. அடுத்தது நல்ல உணவு உட்கொள்ளணும். குழந்தை தரிச்சிருக்கும் போது ஆரோக்கியமான உணவு, இதெல்லாம் செஞ்சுட்டா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வராது. வேறு ஏதாவது தாய்க்கு நோய் இருக்கும் பட்சத்தில், உதாரணத்துக்கு தாய்க்கு வலிப்பு நோய் இருக்குது, அந்த சமயத்தில் என்ன மாதிரி மருந்துகளை உட்கொள்ளலாம், இல்லை மருந்துகளை உட்கொள்ளாமல் இருக்கலாமா, இந்த மாதிரி ஆலோசனை பெற்றிருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்படும். அடுத்தது நல்ல ஆப்ஸ்டெட்டிக் கேர். ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவரை பார்த்து நல்ல விதமான மகப்பேறு வச்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ குழந்தை டெலிவரி வழி எடுத்த உடனே ஒரு நல்ல இடத்துக்கு போய் சீக்கிரமாக நல்ல முறையில் பிரசவம் பண்ணி அந்த பிரசவம் டிலே ஆகாமல் பார்த்துக்கிட்டு, அந்த பிரசவம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னாலும் ப்ராப்ளமே இருக்காது. இந்த செரபரல் பால்சின்னு சொல்கிறோம் பாருங்கள், ஸ்பாஸ்டிக் சைல்டு, அந்த மாதிரி இது குழந்தைக்கு முக்கிய காரணமே என்னென்னா பிறக்கும்போது தாமதமாகிறது தான். முன்னாலேயும் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. அடுத்தது, அதுவும் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்டு, ஸ்கேனு இதெல்லாம் வந்த பிறகு குழந்தையினுடைய தலை சுற்றளவு என்ன, பிறப்பு அந்த தாயாருக்கு அந்த தலை ஈஸியாக வருமா, அதை கால்குலேட் பண்ணுற அளவுக்குலாம் இப்போ வந்துருச்சு. நம்ம ஒன்றும் யோசனை பண்ணிக்கிட்டோ அல்லது கஷ்டப்பட்டுக்கிட்டோ முயற்சி பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது, குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை நல்லபடியாக கற்றுச்சா, நல்ல சுவாசம் இருந்துச்சா, வேறு ஏதாவது ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு பார்த்து உடனடியாக அதை நிவாரணம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது, குழந்தை பிறந்த பிறகு நல்ல சத்து உணவுகள், ஊட்டச்சத்துக்கள், நல்ல பராமரிப்பு, சரியான தடுப்பூசிகள் இதெல்லாம் போட்டு எந்த விதத்துலேயும் அந்த குழந்தைக்கு காய்ச்சலோ ஜுரமோ அல்லது வேறு பாதிப்புகளோ ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது போய் மூளையை தாக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. இப்படிலாம் நீங்கள் தடுக்கலாம். அடுத்தது, ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா நாம் குழந்தைக்கு கை கால் நல்லா இருக்கா, மற்றபடி ஆணா பொண்ணா,
இப்படி தான் நம்ம பார்க்குறோம். கருப்பா சிவப்பா, குழந்தை பிறந்த உடனே பாருங்கள், முதல் கேள்வி என்ன, பையனா பொண்ணா, அடுத்தது கருப்பா சிவப்பா. இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் இல்லாமல் அறிவுத்திறன்லேயும் அது நல்லா இருக்கா, அந்த மாதிரி குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றதும் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமாகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் பிறக்கும் போதும் பிறந்த பின்பும் தகுதியான முயற்சி மேற்கொண்டிங்கன்னா அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தைகள் இருப்பது நிச்சயமாக குறையும். ஸோ நிச்சயமாக தடுக்கலாம். ஏன்னா முதல்ல என்ன சொன்னேன், குறை ஏற்பட்டுட்டால் அது நிரந்தரம். ஸோ நிரந்தரமான ஒரு ஊனத்தை ஒன்று நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கு வைத்தியமே சிகிச்சையே என்ன அப்படின்னா, அந்த நிரந்தரமான ஊனம் வராமல் தடுக்கிறது தான் சரியான வழியாகும். ஸோ இந்த காரணங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தோம்னா அறிவுத்திறன் குறை நிச்சயமாக கணிசமான அளவு குறையிறதுக்கு வாய்ப்புண்டு.